வணக்கம் நண்பா. நாளைக்கு சென்செக்ஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் நண்பா. நம்ம பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து நேற்று மார்க்கெட் வந்து 81 கிட்டத்தட்ட 898 கிட்ட வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 81,906 81,173 இந்த 30 பாயிண்டில் தான் நம்மளுடைய சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. அந்த மார்க்கெட் நல்லாவே பிரேக் பண்ணி தான் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் பார் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்போ அப்படின்னா நமக்கு 11 காலுக்கு அப்போ தான் நமக்கு வந்து கால் சைடில் உள்ள அதோட ஹையில் தான் வந்து நம்மளுடைய கால் சைடு உள்ள டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அப்போது அது கம்ப்ளீட் ஆன உடனே மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல். பட் ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 81,970 தான். பட் இதோட க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 81,971 கிட்டத்தட்ட 2.971.91 கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் வந்து மேலே அப்சைடில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து இந்த டவுன் வந்திருக்கு. இது மேக்ஸிமம் வந்து ரீடெஸ்ட்டாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த கேண்டில் வந்து 2 பாயிண்ட் வந்து மேலே அப்சைடில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கனால இது மேக்ஸிமம் வந்து கால் சைடில் ரீடெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட் அப்சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் சடனாக இதுக்கப்புறம் இது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருந்தா மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்குமாவது வந்திருக்கணும் மார்க்கெட். பட் ஆனால் வரலை. இந்த இடத்துலேயே வந்து கன்சாலிடேட்டில் இருக்கனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜோனுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் திரும்பவும் வந்து நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு இந்த கேண்டில் கீழே இருக்க இதுக்கு கீழே இவ்வளோ கேண்டில் சஸ்டைன் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க லிக்விடிட்டி ரைட் பண்ணிட்டு தான் அப்சைடில் வந்துச்சு. திரும்ப ஒரு டவுன் ஃபால். இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 4 கேண்டில் வந்து ஒரு ஃபேக் மூவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து செல் சைடு வந்து நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க இந்த கேண்டில் பார்த்தோன்னே. மேக்ஸிமம் அவங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவே மார்க்கெட் நாளைக்கு அப்சைடில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து அப்சைடில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 82,132 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இது வரைக்கும் அப்சைடில் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா அப்சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் மார்க்கெட் அப்சைடில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கணும்பா. சப்போஸ் மார்க்கெட் அப்பில் போகலை, இந்த கேண்டில் பேஸ் பண்ணி டவுன் சைடில் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து இந்த 81,809 கீழே மேக்ஸிமம் மார்க்கெட் இருந்துச்சுன்னா புட்சைட் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு ப்ரீமியமில் வந்து புட்சையில் வந்து என்ட்ரி கொடுக்கல. பட் ஆனால் கால் சைடில் இந்த கேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கால் சைடில் என்ட்ரி கொடுத்து தான் வந்து நிற்கிது. கால் சைடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 81,900 இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி இந்த கேண்டிலே வந்து ட்ரிகர் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்லைட்லி டவுன் சைடு வந்திருக்கு. திரும்பவும் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு வந்து 403 வந்து என்ட்ரி 390 403 என்ட்ரி என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிட்டு தான் வந்து மார்க்கெட் நிற்கிது. இந்த கண்டிஷனில் இருக்கனால நான் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்படி நம்ம மார்க்கெட் வந்து அப்சைடில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 440க்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இந்த 440க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் இந்த இடத்துல இப்படியே ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னா இந்த 40 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து 440லேருந்து 486க்கு மேலே உள்ள என்ட்ரி வந்து நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி மார்க்கெட் போகலை, இந்த ரேஞ்சுக்கு கீழே 440க்கு கீழேயே இருக்குது. பட் ஆனால் இண்டெக்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்க ப்ரீமியம் அப்படின்னா மார்க்கெட் இந்த 81,809 டேப் பண்ணிட்டு திரும்பவும் இந்த ரேஞ்சுக்கு மேலே வருது, டேப் பண்ணிட்டு மேலே வருது அப்படின்னா மட்டும் ப்ரீமியமும் பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து ப்ரீமியம் கீழே வராமல் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம வந்து போகணும். இந்த இடத்துல ப்ரீமியம் கீழே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து போகக்கூடாது. எதுக்கு கீழே அப்படின்னா 403க்கு கீழே ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ட்ரி போகக்கூடாது. 403க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் வந்து என்ட்ரி வந்து நம்ம போகலாம். மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளார ஓப்பன் ஆகி இதுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போகலாம். பட் ஆனால் இண்டெக்ஸ் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது இந்த 809க்கு கீழே மார்க்கெட் வந்துடக்கூடாது. அப்படி வரும் பட்சத்தில் நம்ம புடிச்சது தான் வந்து பிளான் பண்ணணும். எந்த கேண்டிலுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 2.25 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த 2.25 நமக்கு ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆன கேண்டில் வந்து பிளான் பண்ணி நம்ம ஃபிபு போட்டு என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து போகலாம். இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அப்சைடு மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் அப்சைடில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு கால் சைடில் என்ட்ரி கொடுத்து தான் வந்து நிற்கிது. நம்ம எடுக்கல. கால் சைடில் வந்து நாளைக்கு மார்னிங் ஓப்பனுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பிளான் பண்ணி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும். இங்கே எடுத்துருந்துருக்கலாம். எடுத்திருந்தால் 390 வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போயே வந்து மார்க்கெட் லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸில் வந்து ஒரு ½ ஹவர் பிள்ளையே கிட்டத்தட்ட ஒரு 10-13 பாயிண்ட் வந்து 20-23 பாயிண்ட் வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்து தான் நிற்கிது. அப்படி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு நல்ல அப்சைடில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறனால வந்து நான் வந்து எடுக்கல. நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கால் சைடு என்ட்ரி போகலாம். ஒரு அப்சைட் மூவ்மெண்டம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. அப்புறம் பார்த்து சேஃபாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ சப்போஸ் சடனாக வந்து மார்க்கெட் வந்து 82,050 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ஸ்லைட்லி அப்சைடில் க்ளோஸ் வச்சுட்டு வந்தால் மட்டும் ரீடெஸ்ட்டில் இந்த இடத்துல கால் சைடு போகலாம். அப்படி அப்சைடு க்ளோஸ் வைக்காமல் டவுன் சைடில் க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் வருது அப்படின்னா கால் சைடு என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தெளிவாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு அப்சைட் ஓப்பனில் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் மார்க்கெட் மேக்ஸிமம் இந்த ஜோனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கணும். இல்லைனா இந்த ஜோனுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் வருது அப்படின்னா இது வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் எடுக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி போகணும். கால் சைடில் இந்த இடத்துல அப்சைடில் க்ளோஸ் இருக்கணும் கன்ஃபார்ம். அப்படி அப்சைடில் க்ளோஸ் இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து நாளைக்கு 87 பாயிண்ட் வந்து டார்கெட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன டார்கெட் கொடுத்துருக்கோமோ அந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. என்ன கொடுத்துருக்கோம் டார்கெட் அப்படின்னா 486 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து டார்கெட் ரீச் ஆயிரும்.
87 பாயிண்ட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப்படி 87 பாயிண்ட் போகாமையே மார்க்கெட் டவுன் சைடில் வருது அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து கால் ரீஎன்ட்ரிக்கான இடம். இந்த இடத்துல மார்க்கெட் அந்த 486 போகாமல் மார்க்கெட் வரும் பட்சத்தில் 440க்கு மேலேயே செஷன் ஆச்சு அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல கால் சைட் ரீஎன்ட்ரி போகலாம். அது வரைக்கும் நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 486 டார்கெட்டை வந்து ரீச் பண்ணாமல் அதுக்கு கீழேயே இருந்து 480 60 70 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரீஎன்ட்ரி போகலாம். அதுவும் 440 ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கணும். 440 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இந்த 440 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரீஎன்ட்ரி போகணும். சப்போஸ் மார்க்கெட் இந்த 440க்கே போகாமல் இந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஓப்பன் ஆகி அப் சைடு க்ளோஸ் வைக்காமல் டவுன் சைடில் க்ளோஸ் வச்சுட்டு வருது அப்படின்னா இங்கே நம்ம வந்து ரேட்டஸ்ட்டில் கால் சைடு என்ட்ரி போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பட் ஆனால் ப்ரீமியம் 403 ரூபாய்க்கு கீழே வராமல் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ஜோனை டேப் பண்ணிட்டு இப்படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 403 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கு கீழே போகாமல் இந்த ரேஞ்சிலே இருந்துச்சு அப்படின்னா கால் சைடு நம்ம என்ட்ரி போகலாம். இது வரைக்கும் பார்த்து மார்க்கெட் உள்ள கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா புட்சரில் நமக்கு என்ட்ரி இல்லை. புட்சர் என்ட்ரி போகணும் அப்படின்னா நமக்கு இந்த கேண்டில் பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் டவுன் சைடில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 85. பட் ஆனால் 900 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து இல்லை. என்ட்ரி எப்போ அப்படின்னா மார்க்கெட் மேக்ஸிமம் டவுன் சைடில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 365 ரூபா வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேஞ்சில் இருந்து இப்படி மேலே போய் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா புட்சர் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை இந்த ரேஞ்சிலிருந்து இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஓப்பன் ஆகி திரும்ப மார்க்கெட் இங்கே நல்ல ஒரு இல்லை இந்த ரேஞ்சிலேருந்து நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லிமிட் ஆர்டர் போட்டு புட்சரில் என்ட்ரி போகலாம். பட் ஆனால் புட்சர் நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம இந்த சப்போர்ட் ஜோனாக இருக்கட்டும் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கட்டும் இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே ஏதாவது ஒரு கேண்டில் மேக்ஸிமம் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகி ரேட்டஸ்ட்டில் தான் நம்ம வந்து என்ட்ரி போகணும். அது எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட்டை வந்து என்ட்ரி எக்ஸிட் போகணும். என்ட்ரியாக இருந்தாலும் சரி டார்கெட்டாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் நம்ம வந்து திரும்ப வந்து அப்டேட் பண்ணுற நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க.